வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீடட் சார்ம் குட்டியாக பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 இது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 இதை போட்டுட்டு 4th ஒன்னில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். செகண்ட் ஸ்டெப்பு, இங்கே வந்து லெஃப்டில் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன், இது ரெண்டும் பர்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததில் டேர்ன் பண்ணணும். ஸோ நான் 2 ஒயிட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பர்பிள் வந்துட்டு நான் வந்து இந்த இது க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ அடுத்த லைன் மேக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததில் 2 ஒயிட்டு ஒரு பர்பிள். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்லி இப்போ டேர்ன் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பர்பிள் வந்து இங்கே நம்ம சைடில் உள்ளே விட்டுக்கலாம். இந்த இதில் வந்துட்டு 2 பர்பிள் ஆட் பண்ணிக்கணும். ஒன்று உள்ளே விட்டுட்டு ஒன்று க்ராஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லைனுக்கு டர்ன் பண்ணணும். இப்போ ஒயிட் ஒன்று, பர்பிள் ஒன்று. இப்போ சைடில் வந்துடும். இப்போ நம்ம 3rd லைன் போடுவோம். அடுத்து டர்ன் பண்ணியாச்சு. 2 ஒயிட்டு போட்டு ஒரு பர்பிளில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். அடுத்து 2 பர்பிள், ஹார்ட் ஷேப் தெரியும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு. இப்போ டர்ன் பண்ணணும். ஸோ ஒயிட் ஒன்று, பர்பிள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது டர்ன் பண்ணுறதுனால 2 ஒயிட்டு ஒரு பர்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ ஹார்ட் வந்து உங்களுக்கு முழுசாகவே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரியும். இந்த ஒயிட் பார்டர் போட்டுட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக தெரியும். லாஸ்ட் லைன். இப்போ 2 ஒயிட்டு ஒன்று உள்ளே போட்டுட்டு ஒன்று க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் லைன், லாஸ்ட்டு இது ஜாயின் பண்ணுறோம். லாஸ்ட் இது. ஸோ இதையும் வந்து ஒரு ஒயிட்டு ஒரு இது போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வயரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். இதோட நாட் போட்டுட்டேன். இந்த இடத்துல நாட் உள்ளே கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ இதே போல் 2 இது பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் இந்த லாஸ்ட் இருக்கிறது இந்த லாஸ்ட்டு இருக்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு பீட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ மேலே ஈக்குவலாக நம்ம இது ஜாயின் பண்ணிக்குவோம். ஒரு பீடு போட்டு நம்ம இதை க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒன்று போட்டு நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சுக்குவோம். இந்த சைடில் இருக்கிற அடுத்த பீட்குள்ளார நம்ம விட்டுக்கலாம். இதே போல் ஒவ்வொரு பீடுக்குள்ளாரையும் நம்ம விட்டு ஒரு பீடை போட்டு க்ராஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி வந்துடும். இப்படியே இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சைடு எல்லா பீடையும் நம்ம வந்து எல்லா பக்கமும் 4 பக்கமும் போட்டு முடிச்சிருவோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சைடில் உள்ளே விட்டுக்கணும், ஒரு பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
இதே போல் இது ஃபுல்லாக 4 சைடும் நம்ம போட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி 4 பக்கமும் நான் வந்துட்டு லாக் பண்ணிட்டேன். போட்டுட்டு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணியாச்சு. குட்டியான பீடட் சார்ம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.